சிவனுக்குரிய விரதங்களில் முக்கியமானதாக கருதப்படக்கூடிய விரதங்களில் ஒன்று கார்த்திகை மாதம் சோமவார விரதம். கார்த்திகை மாதம் என்றாலே சூரிய பகவான் விருச்சிக ராசி என்று சொல்லக்கூடிய அங்காரகனோடு இணையக்கூடிய அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோடு இணைந்து நமக்கு மங்கள சூரியனாக காட்சி தரக்கூடிய மாதம்தான் கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதத்தில் தான் நம்ம கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீவாஞ்சியத்தில் ஸ்நானம் பண்ணுறோம். ஸ்ரீவாஞ்சியத்தில் காலசந்தி விஷுக்காலம், மாத்தியானியத்தில் திருநாகேஸ்வரம். ஸ்ரீவாஞ்சியத்தில் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை ஏன் நம்ம ஸ்ரீவாஞ்சியத்தில் முருகப்பெருமான் கூட காட்சி கொடுக்குறேன்னா அங்காரகனுக்கு அதிபதி முருகப்பெருமான், அதனால் இங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறேன். அதே விருச்சிக மாதத்தில் சிவனுக்கும் உரிய நாளுங்கிறதுனால அங்கே நாகநாத சுவாமி பிரேணி அம்பாளோட 2 அம்பிகை, அங்கே திருநாகேஸ்வரத்தில் மட்டும் அம்பாள் 2 அம்பிகை. எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. திருநாகேஸ்வரத்தில் மட்டும் அம்பாள் 2 அம்பிகை. அம்பாளுக்கு மட்டும் குன்றுமாமுலை நாயகி என்று அம்பாளுக்கு அங்கே பேர். இப்போ நேற்றுக்கு நாங்கள் கிருத்திகைக்கு போகும்போது பழங்குடியில் சொன்னேன், ஒரு சிவனுக்கு அங்கே அபிஷேகம் கிடையாதுன்னு. இங்கே அம்பிகைக்கு 3 அம்பாளுக்கும் அபிஷேகம் கிடையாது. திருநாகேஸ்வரத்தில் 3 அம்பாளுக்குமே அபிஷேகம் கிடையாது. வருஷத்தில் இந்த 48 நாளைக்கு மட்டும் தைல காப்பு மட்டும்தான், அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாது. இங்கே கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரருக்கு அபிஷேகம் கிடையாது. திருநாகேஸ்வரத்தில் அம்பிகைக்கு அபிஷேகம் கிடையாது. அதனால தான் இங்கே காலம்பர ஞாயிற்றுக்கிழமை இங்கே காலம்பர ஸ்ரீவாஞ்சியத்தில் ஸ்நானமும் மத்தியான ஸ்நானம் சூரிய புஷ்கரணியில் திருநாகேஸ்வரத்தில் 4 வாரமும் உண்டு. கடைசி வாரம் பிரம்மோற்சவம். ரொம்ப முக்கியமானது பெரிய கார்த்திகைக்கு முதல் நாள், அதாவது பெரிய கார்த்திகை வெள்ளிக்கிழமை வருது. அதுக்கு முதல் நாள் பரணி கார்த்திகை அன்னைக்கு நாகநாத சுவாமி திருக்கல்யாணம். அதையும் இப்போயே நான் பேஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் போயிட்டு நாளைக்கு சோமவார விரதத்தை பற்றி பார்ப்போம். முதல் விஷயம், நாளைக்கு கார்த்திகை முதல் சோமவாரம். வில்வம் நாளைக்கு பறிக்கக்கூடாது. முதல் விஷயம் இப்பயே சொல்லிக்கிறேன், வில்வம் நாளைக்கு பறிக்கக்கூடாது. வில்வம், நொச்சி இலை, கிழுவை, வன்னி இதை போன்ற இலைகள் நாளைக்கு பறிக்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அந்தி செய்கிறதுக்கு. இன்னைக்குள்ளே நம்ம பறிச்சுக்கிட்டாதான். நாளைக்கு வில்வம் பறிக்கக்கூடாது. முதல் கண்டிஷன் இப்பயே சொல்லிட்டேன், வில்வம் பறிக்கக்கூடாது. யாராவது விரதம் இருக்காங்கன்னு நினைக்கணும், இருந்து நாங்கள் நேமனிஷியாக சிவனை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அறுசுவை தவிர்க்கணும். அறுசுவைகளாலே அதில் என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரியும். மெயினாக இப்போ அறுசுவையில் என்னங்கிறது வெங்காயம் பிரதானம். அதுக்கெல்லாம் சேர்க்காமல் நீங்கள் விரதம் இருந்து சிவனை தரிசனம் பண்ணால் தான் நாளைக்கு சோமவார பலன் கிடைக்கும். சார் நாங்கள் கையால் தொட்டு தான் பண்ணோம். கையால் தொட்டு வீட்டுக்கு சமைச்சிங்க, வேணால் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அந்த சாமியெல்லாம் மாதிரி கிச்சனுக்குள்ளேயே இருக்கா, அந்த கிச்சனுக்குள்ளே செய்யாதீங்க. குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுங்க, அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் அப்படி பண்ணிகிட்டு இருந்து சிவனை தரிசனம் பண்ணால் தான் நல்லது. அப்படி போய் நான் அதை சொல்கிறதுக்கோசம் தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் இப்போ அந்த ஸ்டேட்டஸை பிரேக் பண்ணோம். சிவனை தரிசனம் பண்ணாலே நாளைக்கு இப்படி தரிசனம் பண்ணாதான். ஏன்னா இப்போ முந்தான அன்னாபிஷேகத்தன்னைக்கு பாதி சொதப்பி போனதுக்கு காரணமே அதுதான். பாதி அன்னாபிஷேகத்தன்னைக்கு அன்னத்துலேயே சாத்தும் போதே கொஞ்சம் பயந்துன்னு சாப்பிட்ற மாரி ஆகிடுது. அது வேறு விஷயமா, சாதம் வெடித்து கொடுத்தவங்க இல்லை, அது கொண்டு சேர்த்தவங்க மேலே கொஞ்சம் நமக்கு பயம் வந்துட்டு. அதனால் அவ்வளோ கொஞ்சம் நமக்கு பயந்துன்னு செய்ய வேண்டிய காரியமாக இருக்குது. அதனால் வெங்காயத்தை தவிர்க்கிறது நல்லது. மாலை போட்டுனாலே முதல்ல 48 நாளைக்கு வெங்காயத்தை தவிர்க்கணும். விரதம்னாலே சுவைக்கு தவிர்க்கணும். விரதம்னாலே அந்த இடத்துல அறுசுவை இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலமாக பஸ்ஸில் கூட ஒருத்தங்க பேசிட்டு வந்தாங்க. அதனால தாங்க நாங்கள் சாமி நான் மாலை போடலை, எங்கள் வீட்டில் எல்லோரும் போட சொன்னாங்க, நான் எங்களுக்கு வேண்டாம், நம்மளால் முடியல அப்படிங்கிறது, நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படிங்கிறதுனால, கட்டுப்படுத்த முடியலைங்கிறதுனால வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஈஸ்வரி பஸ்ஸில் மதியம் பணங்குடியிலேருந்து வரும்போது ஈஸ்வரி பஸ்ஸில் பேசிட்டு வந்தாங்க. ஒரு 10 பேர், லேடிஸ்க்கு ஜென்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் பேசிட்டு வந்தாங்க.
அதேமாரி தவிர்த்தா தான் விரதம். அதேமாரி சிவனுக்கு இந்த விரதத்தை பற்றி நான் இப்போ சொல்லிட்டேன். சாமி ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் விரதம் இருந்தால் வெங்காயம் சாப்பிடாம இருக்க முடியாது. சாப்பிடாமல் இருந்தால் தான் நல்லது. அதுக்கு மேலே உங்கள் சௌரியம். தயவு செய்து காலையில் குளிங்க. 6 மணிக்கு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றுங்க. அதுதே முதல் பிரதானம். நீங்கள் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறீங்களோ ஏற்றலையோ 6 மணிக்குள்ளே சுவாமி அதாவது சந்திரகோரை திங்கக்கிழமையே சந்திரனுக்குள்ளே அந்த 6 மணிங்கிறது சந்திரன். அதாவது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு கோரை உண்டு. முதல் கோரை இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய கோரை, திங்கக்கிழமைனா சந்திரகோரை. அதனால நாளைக்கு சந்திரகோரையில் முதல்ல விளக்கேற்றுங்க தீபத்தில் சுவாமிக்கு. என்னென்ன பிரார்த்தனை இடையுங்க. மெயினாக திங்கக்கிழமை நமக்கு அரிசி மாவை தான் பிரதானமாக சொல்லியிருக்கு. நம்ம அரிசி மாவை கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுக்கணுன்னாலும் அங்கே வெங்காயம் சாப்பிடாம அந்த அரிசி மாவை கொடுத்தாலும் நம்ம கடன் தீரும். சார் நாங்கள் முக்கிய பிடிக்க வெங்காயம் சாப்பிட்டு அரிசி மாவை கொண்டு வந்து கொடுத்தோன்னா நீங்கள் அந்த கையால் தொட்டிருக்க மாட்டேங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த அரிசி மாவுக்கு கடையில் வாங்குகிறோம், அது கடைக்காரனுக்கு சொல்ல முடியாது. அவன் அது பிஸ்னஸ்ஸு. மெஸ்ஸு நடத்துகிறாங்களா, அது அவங்க பிஸ்னஸ்ஸு. நம்ம வீட்டில் நடத்துறதுக்கு அது பிஸ்னஸ் இல்லையே. வீட்டில் சமைக்கிறதுங்கிறது அது பிஸ்னஸ் இல்லையே. கேட்ரிங்காரங்கன்னா அது தனி, இது தனி. உங்களுக்கு கடைக்காரன் வைக்கிறான்னா அவன் தனி, இது தனி தானே. நம்ம வீட்டில் அரிசி மாவை நம்ம பார்த்து தான் நம்ம சேஃப்டியாக கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதேமாரி எடுத்துகிட்டு வாங்க. அரிசி மாவு நாட்டு சக்கரை, மெயினாக வெள்ளை சக்கரை. அரிசி மாவு கொடுத்தா கடன் தீரும். வெள்ளை சக்கரை எவ்வளோ நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்களோ பகை நீங்கும். நாளைக்கு சோமவாரம் பனங்குடியிலையும் உண்டு, நடுவச்சேரிக்கும் உண்டு. நடுவச்சேரியில் 4 கோயிலுக்கும் உண்டு. இங்கே பனங்குடியில் ஒரு சிவனுக்கு மட்டும், சிவன் அம்பாளுக்கு மட்டும். பனங்குடியில் 4 கோயில், என்னோட 4 கோயிலுக்கும் உண்டு. அது நவநீத விநாயகர், பாலசுப்ரமணியர், ஆகாஷ் சாஸ்தா வயலில் இருக்கிற அந்த சாஸ்தா அவருக்கும் உண்டு. ஆகாஷ் சாஸ்தானா உருவம் கிடையாது அவருக்கு, திறந்த வெளியில் தான். வீரன் மட்டும் சன்னதி உண்டு. இவர் திறந்த வெளியில் தான் இருப்பார் 2 அம்பிகையோட அவருக்கு. அப்புறம் நடுவச்சேரியில் உள்ள ஐனாருக்கு அவர் சன்னதி உண்டு பூர்ண புஷ்கலாம்பாலோட. அப்புறம் அதுக்கப்புறம் தான் விஜயாதேவி மாரியம்மனுக்கு எல்லாருக்கும் உண்டு. அதனால் மறந்துடாமல் எல்லோரும் நாளைக்கு சோமவாரத்துக்கு அரிசி மாவு கொடுங்க மெயினாக. அதனால தான் அரிசி மாவும் வெள்ளை சர்க்கரையும் கலந்த புட்டு நைவேத்தியம் பண்ண சொல்லியிருக்கு. புளியஞ்சாதங்கிறது தவிர்க்காத பட்சம். நமக்கு விநியோகம் பண்ணணுங்கிற விநியோகத்துக்கு அதுதான் மக்கள் சாப்பிடுவாங்கங்கிறதுக்கோசரம் நம்ம புளியஞ்சாதத்தை பிரதானமாக வைக்கிறோம் அந்த இடத்துல. அது அதனால இது நம்ம கணக்கு கிடையாது. ரைட்டாக மறந்துடாதீங்க. நாளைக்கு கார்த்திகை முதல் சோமவாரம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருட்டுறதுக்கு. அப்புறம் வில்வம் பறிக்க முடியாது. வில்வம், நொச்சியில் வன்னி, கிழுவை. நொச்சிக்கு பரவாயில்ல, நொச்சி வெளியில் இருக்கும். வில்வத்தை தொடக்கூடாது நாளைக்கு. வில்வம், வன்னி, நெல்லி இலையெல்லாம் தொடக்கூடாது. மறந்துடாதீங்க. இப்போயே பறித்து வச்சுருங்க. வில்வம் பறிக்கிறதா இருந்தால் மறந்துடாதீங்க. நாளைக்கு வெங்காயம் சாப்பிடாம சுவாமி தரிசனம் பண்ணுறேன்னு யார் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை. அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த சோமவாரத்தை பற்றி நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் பனங்குடியில் கடைசி சோமவாரம் எப்போதும் போல் சுவாமிக்கு பஞ்சமுக ரச்சனை பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கும். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கும். அதுக்கும் நம்ம சேர்க்காமல் சாப்பிட்டா தான், விரதம் இருந்தால் தான் புண்ணியம். ஒரு விரதம்னாலே அந்த இடத்துல கட்டுப்பாடு வேணும். கஞ்சி சாப்பிட்லாம், தயிர் சாதம் சாப்பிட்லாம். நம்மளால முடியாது. ஒரு வேளை சாப்பிட்றாங்க தயிர் சாதம் சாப்பிட்லாம். ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை விரதம் டிஃபன் சாப்பிட்லாம். மெயினாக நம்ம ஈஸியான டிஃபன் சுவாமிக்கு பிடிச்சது, நமக்கும் பிடிச்சது. ஒரு சேமியா பாக்கெட் வாங்குங்க, அந்த அணில் சேமியா பாக்கெட்டு. அதை கொஞ்சம் வெந்நீர் போட்டு உப்பு போட்டு வடிகட்டுங்க. அது நல்லா அந்த பொலப்பொலன்னு வடிகட்டுனதுக்கு பொலப்பொலன்னு ஆகிடும். அதை வெள்ளச்சக்கரை போட்டு தேங்காய் போட்டு சுவாமிக்கு பண்ணுங்க. நம்ம 2 ரூபா வாயில் போட்டுங்க. ரொம்ப புண்ணியம் உங்களுக்கு. சுவாமிக்கு சேவை பிடிக்கும். அதாவது சிவலோகநாதரைக்கு சேவித்திடுவோம். நம்ம தரிசனம் பண்ணுறதும் முக்கியம், அவருக்கு சேவையும் ரொம்ப முக்கியம். சேவை அவ்வளோ பிடிக்குமா சுவாமிக்கு. அதனால தான் ஒரு வாரத்துக்கு சேவை பண்ணிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு. பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய் கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஐயா அங்கே வச்சு இப்படியே வெளியில் வச்சு எங்களுக்கு விநியோகம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. பெரிய விஷயம் கிடையாது. அப்படியே புட்டு பண்ணிட்டு போங்க. நாளைக்கு யாரோ ஒருத்தங்க பண்ணிட்டு வரையிட்டு இருக்காங்க.
பழங்குடியில். அவங்களுக்கு அது இந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்தோன்னே ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த 2வது வாரம் அவங்க உபயம் தான். அதனால் அவங்க நாளைக்கு பண்ணிட்டு வரேன்னு இருக்காங்க. அதனால் மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு வாரம் பண்ணிட்டு போங்க. தயவுசெய்து வெங்காயம் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறவங்க கமெண்ட்ஸ் கொடுத்தா தான் நாளைக்கு சோமவாரத்தில் ஸ்டேட்டஸ் வைப்பேன். இல்லைன்னா ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன். என்ன முந்தான அன்னாபிஷேகம் சொதப்பிட்டு. ஆனால் ரொம்ப பிரச்சனை தான், பயம் இல்லாமல் நிம்மதியாக ஆச்சு அன்னாபிஷேகம். கடைசியில் தான் ஒரு லேடிஸால் பிரச்சனை வந்து எது, முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் பழங்குடி அன்னாபிஷேகம் மாரி எங்கேயுமே அமையாது. அவ்வளோ கிராண்டாக அந்த சுவாமிக்கு எங்களுக்கு மெயினாக அந்த எலக்ட்ரிஷன் பண்ணி கொடுத்தா பாருங்க. அப்படியே அந்த நல்லூரில் சிவன் வந்து 5 கலராக தெரியுது சொல்லுவாங்க. பஞ்சமூர்த்தின்னு பஞ்ச வர்ணேஸ்வரன்னு சொல்லிட்டு சிவன் 5 வர்ணமாக காட்சி கொடுக்குறான். அதேமாரி இங்கே செந்தில் வச்சுருந்தான். ஒவ்வொரு கலராக மாறுற மாரி சிவன். அந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கும் போதே அவ்வளோ எல்லா ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட சிவன். அதனால் நாளைக்கு நம்ம சிவனை தரிசனம் பண்ணுவோம். இன்றைக்கே கொஞ்சம் வில்வம் முடிஞ்சால் பாருங்க. அப்படி இல்லைன்னா நொச்சியில் பறிச்சிடும். நொச்சியில் அவ்வளோ விசேஷம். நொச்சியில் சில பேர் மண்ணம் பட்டங்கிறாங்க. நொச்சியில் அவ்வளோ விசேஷம். கொன்னை பூ இதெல்லாம் பறித்து வச்சிங்க. சுவாமிக்கும் அம்பாளுக்கு 2 பேருக்குமே முக்கியம். நாளைக்கு சோமவாரம் அரிசி மாவோ அபிஷேக சாமானோ எல்லாமே எடுத்துங்க. நாளைக்கு பழங்குடியில் வந்து 3:45 to 4:45 5 மணிக்கு மேலே எழுவச்சி. அதனால் மறந்துடாதீங்க. சோமவார கமெண்ட்ஸ் கொடுத்துட்டா யார் யார் என்ன செய்யணும், விரதம் இருந்தால் என்ன பலன். விரதம் நாளைக்கு வந்து ரொம்ப நட்சத்திரங்கள்லேயே மிகுந்த உகந்த நட்சத்திரம் சாக்ஷாத் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் மகாலட்சுமி அவதாரம் பண்ண நட்சத்திரம். நாளைக்கு மகாலட்சுமியோட பிறந்த நட்சத்திரம். நாளைக்கு பத்மாவதி தாயாரோட நட்சத்திரம். ஏன்னா திதிப்படி தான் அவங்க உற்சவம் பண்ணுறாங்க. ஆனால் மகாலட்சுமி தாயாரோட நட்சத்திரம் பத்மாவதி தாயாராக அவதரித்த நட்சத்திரம் மிருகசீரிஷம். மிருகசீரிஷம்னு சொன்னாலே எல்லாருக்கும் இந்த சந்திரமுகியில் வர வடிவேல் ரஜினிகாந்த் காமெடி தான் தெரியும். அதோடு இது மகாலட்சுமியோட பிறந்த பத்மாவதி தாயாரோட நட்சத்திரம். அதுவும் திங்கட்கிழமை வந்து கடன் நிவர்த்தீஸ்வரர். மெயினாக திருச்சேரை முடிஞ்சால் போயிட்டு வாங்க ஒரு சோமவாரத்துக்கு. நம்ம அருகில் உள்ள சிவாலயத்துக்கே போய் அரிசி மாவு கொடுங்க. அரிசி மாவு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அரிசி மாவு, நாட்டு சக்கரை, இதுதான் பிரதானம். உங்களுக்கு ரொம்ப ஏதாவது பயந்த கொலை இருக்கா, எலுமிச்சம்பழம் கொடுங்க. எலுமிச்சம்பழம் பயத்தை நீக்கும். அவ்வளோ தூரம் சொன்ன எலுமிச்சம்பழம் நிறைய பேர் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி இதனைக்கு அன்னாபிஷேகம் அன்றைக்கி 3/4 பேர் உபயகரன் மட்டும்தான் வாங்கியிருந்தாங்க. எலுமிச்சம்பழம் பையை நீக்கும். இதை வாய்ஸ் மெசேஜ் பார்க்குறவங்க கரும்புச்சாறு வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எப்போதும் வாங்கக்கூடியவங்க. அவங்களுக்கு கரும்புச்சாறு வாங்கிட்டு வரலாம், நல்லது. தேன், சங்கீத வளம், மஞ்சப்பொடி, மங்களகரியம், எல்லா அபிஷேக சாமானுக்கும் நான் பலன் கொடுத்துருக்கேன். நாளைக்கு அவசியம் வேறே ஒரு வேண்டுகோள், வெங்காயம் சேர்க்காமல் சிவனை தரிசனம் பண்ணுங்க. அதுதான் புண்ணியம். இங்கே சேர்த்துட்டு தரிசனம் பண்ணுறதுங்கிறது புண்ணியமான விஷயம் கிடையாது. காலையிலேயே குளிச்சுட்டு 6 மணிக்கெலாம் சுவாமிகிட்ட தீபம் ஏற்றி கொஞ்சோண்டு பால் நைவேத்தியம் பண்ணுங்கள். சாமி நான் சாயங்காலம் தான் குளிப்பேன்னு சொல்லிட்டு குளிக்காதீங்க. அதுவும் ஒன்று இப்போ யாரோ சொன்னாங்க வீட்டு சாமிக்கு வந்து பட்னி போட்டு தான் இது வீட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வீட்டு சாமி கும்பிடணுன்ட்டு. அது மிகப்பெரிய தப்பு. காலம்பரை எழுந்து வீட்டு சுவாமிக்கு நம்ம வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டு சுவாமிக்கு தீபம் ஏற்றி நம்ம ஏதாவது முடிஞ்ச பாலோ ஏதாவது வீட்டு சுவாமிக்கு வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு போகணும். இந்த வாய்ஸ் மெசேஜ் துர்கா இங்கே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பழங்குடியில் அவங்களுக்கோசம் தான் இந்த கமெண்ட்ஸ் வைக்கிறேன். அதனால் வீட்டு சாமி கும்பிடாமல் வெளில போகக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டு சாமிங்கிறது அடுத்தது. இப்போ கார்த்திகைன்னா வீட்டுக்குள்ளே சுவாமிக்கு விளக்கேற்றி வீட்டுக்கு சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் தான் கார்த்திகை தீபம் வெளியில் வைக்கணும். நாங்கள் வெளியில் வச்சுட்டு உள்ளே சாம்பிராணி போடுவோம்னா அது கணக்கு கிடையாது. அதனால் கார்த்திகை தீபத்தை பற்றி அடுத்த கமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். இப்பயே பார்த்துடாதீங்க, மறந்துடாதீங்க. நாளைக்கு முதல் சோமவாரம் காலம்பரை எழுந்து சாமிகிட்ட விளக்கேற்றுங்க. சுவாமிக்கு பால் நைவேத்தியம் பண்ணுங்கள். இல்லை சாமி நான் தூங்கிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் படைக்கணும்னு சொன்னாங்கன்னு துர்கா பேச்சை கேட்காதீங்க. நாளைக்கு சோமவாரம் உடனே வில்லும் பறிக்க ஐடியா பண்ணுங்க. நாளைக்கு வில்லும் பறிக்கக்கூடாது.